மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் நீங்கள் கேட்ட ஜிகே எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு இதை பார்க்கலாம். சரிங்களா? கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனலைஸ் பண்ணது எல்லாத்தையும் வச்சு சொல்கிறேன். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் மார்க் எடுக்கிற மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 4 மட்டும் படிக்கிறவங்க இருக்காங்க, குரூப் 2 படிக்கிறவங்க, குரூப் 1. இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையில் படிக்கணும். சரிங்களா? ஒரு இதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு மினிமமாவது பார்க்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மினிமம் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது ரிலேட்டடாக படிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கூட போடலாம். அது ரொம்ப முக்கியம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருப்போம், இந்த ஆர்டர் தான் நீங்கள் படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கப்புறம் குரூப் 2, குரூப் 4 இருக்கும். ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு படிக்கணும். அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா 40, அதில் 2ல் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின், இங்கே 20 கொஸ்டின். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 8 படிங்க, இல்லைனா பாலிட்டி, 2ல் எதுனாலும் படிங்க. சரிங்களா? 2ல் எது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. யூனிட் 8 பாலிட்டி இல்லை ஃபஸ்ட்டு பாலிட்டி படிங்க, 2வது யூனிட் 8 அது எதுனாலும் படிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூனிட் 8ல் கூட பார்த்தீங்கன்னா சில பார்த்தீங்கன்னா தமிழ் வரலாறு பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு உண்டு. அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் கஷ்டமாக கேட்டுடலாம். அகழ்வாராய்ச்சியில் கூட கஷ்டமாக கேட்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக கேட்க முடியாது. அதுலேயும் சில பேர் லக்ஷ்மிகாந்த் புக்கு இங்கிலீஷில் இருக்குது. அந்த புக்கை பார்த்தீங்கன்னா எப்படி தமிழில் படிக்கலாம், வேணால் நான் பார்த்தீங்கன்னா எப்படி தமிழ் படித்து வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். அதை பார்த்தீங்கன்னா அதுபடி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பிரகதீஷன் பப்ளிகேஷன் புக்கு உண்டு, அதை நான் காமிக்கணுன்னு. அது படிச்சிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படின்னா ஒரு 100% ஒரு 70% அவ்வளோதான் தேர்மே தவிர அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கு தக்கன பார்த்தீங்கன்னா அது ஈக்குவல் கொடுக்க மாட்டேக்கு. நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். ஆனால் தமிழ் படிக்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஆனால் மெயின்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் படிக்க புக்கை தமிழில் பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருப்பேன். அதை படித்தாலே உங்களுக்கு யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இங்கே 15, இங்கே 15, இங்கே 40 ஸ்கூல் புக் படிக்காமல் கேட்டால் படிக்கணும். அதுவும் தெரிஞ்சுக்கிடுங்க. யூனிட் 9 எக்கனாமிக்ஸ் சேர்ந்து இருக்கும் சிலபஸில். யூனிட் 9 எங்கே படிக்கணும் எல்லாத்தையும் நான் சொல்லுறேன். சரிங்களா? அது ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜாகிரஃபி, சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங்கு. தமிழ் இங்கே கிடையாது, இங்கே உண்டு. தமிழை பற்றி நம்ம நிறைய போட்டுட்டோம் எப்படி படிக்கணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கு நல்லா பார்க்கணும், என்வாமெண்ட் நல்லா பார்க்கணும், எத்திக்ஸ் நல்லா பார்க்கணும், சோஷியல் இஷ்யூ. அதில் இந்த எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா பேப்பரில் 4ல் அது நல்லா பார்க்கணும். குரூப் 1 பொறுத்த வரைக்கும். அது நீங்கள் மெயின்ஸு படிக்கிங்க, குரூப் 1லாம் படிக்கிங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்துட்டு இருக்கணும். குரூப் 1 மெயின்ஸை படிக்கிற வரைக்கும், குரூப் 2 மெயின்ஸுக்கும் அது ரொம்ப முக்கியம். இந்த சப்ஜெக்ட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக கவனம் செலுத்த வேண்டிய சப்ஜெக்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். அது இருக்கட்டும். சரிங்களா? இப்போ வாங்க சிலபஸ் பார்க்கலாம். பாருங்கள், இது குரூப் 4 சிலபஸ்ஸு. குரூப் 4 சிலபஸில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாலிட்டி எடுத்துக்கலாம். பாலிட்டி. சரிங்களா? யூனிட் 4 பாலிட்டி. இதுதான் சிலபஸ்ஸு. தமிழையும் பார்த்துடலாம். இந்த சிலபஸ் இருக்கட்டும். ஆனால் 15 மார்க் கேட்டிருக்காங்க சிலபஸ்ஸு. ஆனால் நீங்கள் எந்த புக்கு படிக்கணும், 2 புக்கு நான் சொல்லுவேன். அந்த 2 புக்கு எல்லோரும் சொல்லுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிட்டியில் அந்த புக்கை எப்படி படிக்கலாம் அது சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கு இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும். ஆனால் தமிழில் நம்ம பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி தரேன். அதுபடி படிச்சிங்கனாலே வேலை முடிஞ்சிடும். இதெல்லாம் இப்படி ரெடி பண்ணுங்கள். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 8வது எடிஷன் புக்கு. சரிங்களா? நம்ம 6th எடிஷன் நல்லாயிருக்கும், அதனால யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையுள்ள டாப்பிக்கு, அதில் இல்லாத டாப்பிக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்துக்கிடுங்க. பிடிஎஃப் இருக்கும். இதேமாதிரி நிறைய பிடிஎஃப் நான் அனுப்பி விடுதேன், அது சேர்ந்துக்கிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு 4th எடிஷன்னா போட்டிருப்பாங்க. யாருன்னா சதீஷ்குமார் சார் போட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த பிடிஎஃப்லாம் கிடையாது. சரிங்களா? 35,000 பிரதிகளை கடந்த புத்தகம். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுக்கு காம்படிஷன் கொடுப்பாங்க கேட்டால் அவ்வளோன்னு கொடுக்காது. சரிங்களா? ஆனால் இந்த இந்தியன் லக்ஷ்மிகாந்த் புக்கு இருக்கலாம், இதில் இல்லாத கொஸ்டினும் டிஎன்பிசியில் கேட்பாங்க. சரிங்களா? அதையும் ஒன்று சில எக்ஸாமும் கேட்டிருப்பாங்க, கேட்கவும் செய்கிறாங்க. எப்படின்னா இப்போ ஒருத்தர் பார்த்தா சொல்லியிருப்பார், கோட்ஸ் சொல்லுவார். அந்த கோட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது, அது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது புக்கில் இருக்கும். அப்படியும் கேட்பாங்க. அதனால் அந்த கொஸ்டின் நம்மளை பாதிக்காது. நம்ம பார்த்தோன்னா இப்போ 40 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரூப் 1ல். அதில் பார்த்தோன்னா நம்ம ஒரு 35 கொஸ்டின் அந்த ரேஞ்சில் நம்ம போட்டாலே சேஃபாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 40 ஃபுல்லும் எங்கேயுமே எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு தான் இதாகும். ஸோ பார்த்தோன்னா ஒரு புக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் புக் வச்சுக்கணும். அதுதான் மெயின். ஸ்கூல் புக்கில் உள்ளது பாலிட்டி எங்கே படிக்கலாம் நான் காமிக்க பாருங்கள். இது பார்த்தோன்னா நியூ புக்கும் ஓல்டு புக்கும்
நியூ புக்கில் எங்கே படிக்கணும் மட்டும் இது இருக்கும். நான் ஓல்டு புக்கும் இதில் சேர்த்து தரேன். ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் அந்த 2004 எடிஷனும் 2011 எடிஷனு இந்த 2 புக்லேயும் அதுக்கப்புறம் எத்திக்ஸையும் இதில் சேர்த்து தரேன். ஏன்னா எத்திக்ஸ்லேயும் குரூப் 4லாம் கேட்டிருந்தாங்க. ஜிகேல பார்த்தீங்களா, ராமலிங்க அடிகளை பற்றி ஒரு கொஸ்டின்லாம் எத்திக்ஸில் இருந்திருக்கும். குரூப் 2ல் கேட்காங்க. இப்படி வந்து பார்த்தா அதனால் அது ரிலேட்டடாக இருக்க டாப்பிக்லாம் அதை மொத்தமாக வந்து பார்த்தா பிடிஎஃப் எடுத்து நம்ம கிளாஸ் போடும். சரிங்களா, இந்த 2004 2011 எடிஷன் புக் இருக்கலாம். இந்த புக்கில் உள்ளதையும் நான் இந்த லெசனோடு சேர்த்து தரேன். அதாவது இந்த டாப்பிக்கோடு அந்த டாப்பிக்கோடு சேர்த்து தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி கொண்டு வரேன். சரிங்களா, இது வந்து பார்த்தா நான் படிக்கல வந்து பார்த்தா முன்னாடி எழுதி வச்சுருந்தது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எழுதி கொடுத்தேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தா நம்ம என்னென்னா இதெல்லாம் இப்போ சொல்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்தா தமிழ்நாடு சேர்ந்த லெசனாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசனாக இருக்கும். ஏன்னா எல்லாமே தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தா இப்போ பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் அந்தந்த சிலபஸ் லெசன் கூட அப்படி இருக்கும். சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அப்படி சேர்ந்துருக்கும். இது வந்து பார்த்தா தேச கட்டமைப்பின் சவால்கள், அது அப்படி குடிமக்கள் குடியுரிமை சமத்துவ சம்மந்தமாக எல்லாமே இருக்கும். மனித உரிமை சம்மந்தமாக இருக்கும் 2 லெசனு, மத்திய அரசு சம்மந்தமாக ஒரு 3 லெசனு, மாநில அரசு சம்மந்தமாக ஒரு 3 லெசனு. இதெல்லாம் இந்த ஸ்டாண்டர்டு இருக்கும். சரிங்களா, நான் வந்து டைப் பண்ணி கொண்டு வரேன். சரிங்களா, இந்தியாவில் கூட்டாட்சி, இந்திய நிர்வாக அமைப்பு சம்மந்தமாக இந்த ஃபுல்லுத்தையும் இப்படி 5த்தையும் நம்ம ஒன்றா படிச்ச வேண்டியதான். இந்த 3 லெசன், இந்த 2 லெசன், 5 லெசனு. அடுத்து இந்த இது ஃபுல்லுத்தையும் ஒரு பார்ட்டாக படிச்சிடணும். புரியுதுங்களா, இந்த போட்டப்போ பாருங்கள், இது வரைக்கும் ஒரு பார்ட்டு. அதாவது நீதித்துறை சம்மந்தமாக ஒரு 2 லெசன் இப்படி படிச்சிடணும். பெண்கள் இது சம்மந்தமாக 2 லெசன் இப்படி. இது 3த்தையும் ஒரே இதாக படிச்சிடணும். உள்ளாட்சி சம்மந்தமாக இது 3த்தையும் வந்து பார்த்தா நம்ம லாஸ்ட்டு டைம் தான் பார்த்துக்கலாம். இதை படிச்சுட்டு 11th 12th பாலிட்டியில் பாக்ஸ் கொஸ்டின் இருக்கும் கொஞ்சம், அது பார்க்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்துன்னா பாலிட்டியில் வந்து பார்த்தோன்னா லட்சுமிகாந்த் புக்கு, அதை வந்து பார்த்தா படிக்கலாம். அது எப்படி படிக்கலாம்னா, இது வந்து பார்த்தா நம்ம ஸ்கூல் புக் லெசனு. சரிங்களா, இப்போ பாலிட்டி நீங்கள் வந்து 2004 எடிஷனு 2011 எடிஷனு இந்த இதுக்கெலாம் வந்து பார்த்தா பாலிட்டி போய் படிக்காண்டாம். இது ஹிஸ்ட்ரி வேணால் பார்த்துக்கலாம், ஆனால் ஹிஸ்ட்ரி கூட வேண்டாம். ஆனால் ஐஎன்எம் படிக்கணும். சரிங்களா, ஐஎன்எம்மு அதுலேயே வந்து பார்த்தா இது கவர் ஆயிரும். இது யூனிட் 8 கவர் ஆயிரும். ஐஎன்எம்லேயே யூனிட் 8 கவர் ஆயிரும். வேணால் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம், ஹிஸ்ட்ரியும் பார்த்துக்கலாம். சரிங்களா, 2004 எடிஷன் 2011 எடிஷனில் இந்த 2த்தையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜாகிரஃபிலாம் தேவை கிடையாது அங்கே. அதுமாரி எக்கனாமிக்ஸும் தேவை கிடையாது. அது மாதிரி வந்து பார்த்தோன்னா பாலிட்டியும் அங்கே தேவை கிடையாது. சரிங்களா, இந்த 3 இதெல்லாம் அங்கே நம்ம படிக்க வேண்டாம். அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த இதுக்காண்டி மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தா யூனிட் 8 ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சம்மந்தமாக தான் அந்த புக்லேருந்து எடுத்தால் போதும். இதெல்லாம் சம்மந்தமாக நமக்கு தேவை கிடையாது. இப்போ வாங்க பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கை எப்படி படிக்கலாம்னு சொல்கிறேன். சரிங்களா, அந்த பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கு 2 விதமாக படிக்கலாம். எது நல்லாயிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னா இதுதான் பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கு. சரிங்களா, இந்த சைடு இருக்கிறது இங்கிலீஷ் புக்கு. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் புக்கு. அவங்க வந்து பார்த்தோன்னா இதை தயாரித்தவர் வந்து பார்த்தோன்னா நம்ம தெக் சைடு தான். ஆனால் வந்து பார்த்தோன்னா அவர் இங்கிலீஷு அந்த அவங்களோட சொந்த மொழியில் தான் இருக்கும். சரிங்களா, அதை பார்த்தா தெலுங்கனா ஓதுனாங்க அவர் வந்து. அதனால் வந்து பார்த்தா தமிழில் இருக்காது. தமிழில் டிரான்ஸ்லேஷனும் இன்னும் யாரும் பண்ணவும் மாட்டாங்க. பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா புக்கு வரும்னு நினச்சோம்னா அது நடக்காது. அதனால் நம்மளே வந்து பார்த்தோன்னா கூகுள் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதில் முக்கியமான டிஃப்ரெண்ட் வார்த்தையை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது புரியாத வார்த்தையை நம்மளாம் அதுக்கு தகுந்த நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் பண்ண முடியுமே தவிர, இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா நான் சொல்ல மாதிரி இன்னொரு இது பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தட் இல்லை, இது செகண்ட் மெத்தடு. ஃபஸ்ட்டு மெத்தட் இன்னொரு மெத்தட் சொல்லுங்கள். சரிங்களா, இப்படி இருக்குது. இது இந்த சைடில் இங்கிலீஷில் இருக்கும், இந்த சைடு தமிழில் இருக்கும். சரிங்களா, இப்போ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்குது, அரசியலமைப்பை உருவாக்குதல்னு இருக்குது. சரிங்களா, டிமாண்ட் ஃபார் எ கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு இருக்குது, ஒரு அரசியலமைப்பு சபைக்கான கோரிக்கைன்னு இருக்குது. ஸோ இங்கிலீஷில் ஒரு தடவை, தமிழ் ஒரு தடவை ரீடு. சரிங்களா, இட் வாஸ் இன் 1934 that the idea of a constitution assembly for India was put forward for the first time by M.N. Roy, a pioneer of the கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு வரைக்கும் நம்ம ரீட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்க்கணும். அப்போ 1934ஆம் ஆண்டு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடியான எம்என் ராய் இந்தியாவிற்கான அரசியலமைப்பு சபை என்ற கருத்தை முதலில் முன்வைத்தார். ஸோ இங்கே நம்ம ஒரு தடவை இங்கிலீஷில் ரீட் பண்ணிட்டு தமிழ் ரீட் பண்ணிங்கன்னா, நம்மளுக்கு தமிழ் மீடியம் பசங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு தமிழில் ரீட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், மறக்காது. அதுதான் வந்து பார்த்தோன்னா ஆனால் டைம் எடுக்கும். ஆனால் வந்து பார்த்தா உங்களுக்கு மறக்காது. அவ்வளோ வந்து இங்கிலீஷ் நாலேஜும் வளரும், தமிழ் நாலேஜும் வந்து பார்த்தோன்னா தமிழ் கொஸ்டினும் கரெக்டாக போடுவோம். அதனால் இது வந்து பார்த்தோன்னா இப்படி இருக்குது வந்து பார்த்தோன்னா எப்படின்னா 2 பக்கமும் இருக்கும். இப்படி நான் வந்து ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், இன்னொரு மெத்தட் வச்சுருக்கேன். இப்படி தான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். இப்படி தான் நான் படிப்பேன். சரிங்களா, அதுக்குன்னு இங்கிலீஷில் இருக்குது நிறைய புக்கு சோர்ஸ்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம தான் தமிழ் படிச்சுக்கிடணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷில் இருக்குன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி படித்தா தான்
அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 சரிங்களா, மெயின்ஸு எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை படிச்சுட்டு அதுலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும். சும்மா வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேசன் சார் புக்கு படிக்கலாமா, பாலிட்டிக்கே அந்த சார் புக்கு படிக்கலாமா, படிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் கேட்பாங்க, ஒரு எக்ஸாம் கேட்பாங்க. ஆனால் இந்த புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இப்போ இங்கிலீஷ் மீடியக்காரங்க இந்த புக்கை போட்டு தான் நம்மளோட 4 கொஸ்டின் கூட விட்டுருவாங்க. அதை ஏற்கனவே நம்ம விடணும், இறக்கி நம்ம யூனிட் 8 நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் ஐட்டம் வச்சுக்கலாம். பாலிட்டியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். குரூப் 1ல் சரிங்களா, ஃபிலிம்ஸ்லலாம். குரூப் 4லேயும் இப்போ ஸ்டாண்டர்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இங்கிலீஷில் பாருங்கள். இன் 1935 the Indian National Congress INC for the first time officially demanded a constitutional assembly to frame the constitution of India இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அப்போ ரெண்டாவது ஃபுல் ஸ்டாப். அப்போ பாருங்க 1935 இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது ஐஎன்சி இருக்குல்ல, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், முதன்முறையாக இந்திய அரசியலமைப்பு உருவாக்க ஒரு அரசியலமைப்பு சபையை அதிகாரப்பூர்வமாக கோரியது அப்படின்ட்டாங்க. அப்போ அதிகாரப்பூர்வமாக இவர் தான் இது இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் கோரினது. ஆனால் இந்த முதலில் அந்த கருத்தை முன் வச்சது தான் யார், நம்மளோட கம்யூனிஸ்ட் சரிங்களா தலைவர், அந்த முன்னோடியான எம்என் ராய். அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ஃபார்வர்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் எம்என் ராய் அப்படிங்காங்க சரிங்களா. ஐடியா தான் கொடுத்தாரு. அதில் வந்து போய் இதுதான் அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது அப்படிங்க. அடுத்த பாருங்கள், இன் 1938 Jawaharlal Nehru on behalf of the INC declared that the constitution of free India must be framed without outside interference by a constitutional assembly elected on the basis of Adolphe Francis சரிங்களா, அடால்டு ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா 1938 இருக்கலாம், அதில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார்னா, சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு வயது வந்தோர் உரிமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சபையால் வெளிப்புற தலையீடு இல்லாமல் உருவாக்கப்பட வேண்டும் என்று அறிவித்தார். அப்போ ஃபஸ்ட்டு 34 ஒரு அறிவிக்காங்க யாருன்னா எம்என் ராய் சார்பில், 35 வந்து பார்த்தா அஃபிஷியலாக இது இவர் கருத்து வைக்கார். இவர் வந்து எங்கள் ஐஎன்சி வந்து பார்த்தா அஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா அதிகாரப்பூர்வமாக கோருனுச்சு. அதுக்கப்புறம் 38 வந்து பார்த்தோன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி ஃப்ரேம்டு வித்தவுட் அவுட் சைடு, அதாவது வெளிப்புற தலையீடு இல்லாமல் நம்மளே ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி சொல்கிறது. அதுவும் வயது வந்தோர் உரிமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா, என்று அறிவித்தார் அப்படின்னு அறிவித்திருப்பார். ஸோ அதுதான் அப்போ த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி ஃப்ரேம்டு வித்தவுட் அவுட் சைடு இன்டர்ஃபரன்ஸ் பை எ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எலெக்டட் அந்த எப்படி இருக்கணுமா, பேசிஸ் ஆஃப் த அடால்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு இருக்குமா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை 1939 ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலம் ஐஎன்சி அங்கீகரித்தது, மீண்டும் வலியுறுத்தியது. அப்படி பாருங்கள். அப்போ இந்த வியூ, அதாவது இவர் சொன்ன வியூ இருக்கலாம், அதை வாஸ் என்டோர்ஸ்ட் அண்டு ரிட்டையர்டு பை த ஐஎன்சி பை பாசிங் த ரீசொல்யூஷன் இன் 1939. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை 1939 வந்து ஒரு தீர்மானம் மூலமும் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பார்த்தா அங்கீகரித்து மீண்டும் வலியுறுத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 38. அப்போ பாருங்கள் 39 மீண்டும் அது இந்த கோரிக்கையை இறுதியாக பிரிட்டிஷ் அரசாங்கம் 1940 ஆகஸ்ட் என்று அழைக்கப்படும் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டதுங்காங்க. அப்போ அந்த டிமாண்ட் வாஸ் ஃபைனலி அக்செப்டட் இன் த பிரின்சிபல் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் வாட் இஸ் நோன் அஸ் த ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்காங்க ஆஃப் 1940 அப்படிங்காங்க. ஸோ இது ஒரு மெத்தட் சரிங்களா. இது வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து நம்ம வந்து அப்படியே வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கும் சரிங்களா. அது வந்து அந்த சைடு புக்கு அப்படி நம்ம வந்து பார்த்தா வச்சுருந்தோம். இது வந்து பார்த்தா நம்ம டைப் பண்ண மாதிரி சரிங்களா. பாருங்க, ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஃபார் ஏ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, ஒரு அரசியலமைப்பு சபைக்கான கோரிக்கை வந்துட்டா. இட் வாஸ் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கும், அது தமிழில் இருக்கும் சரிங்களா, ஒரு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும். It was in 1934 that the idea of a constitutional assembly for India was put forward for the first time by M.N. Roy, a pioneer of the communist movement in India அப்படி இருக்குது. அப்போ 1934 தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடியான எம்என் ராய் இந்தியாவிற்கான அரசியலமைப்பு சபை என்ற கருத்தை முதன்முறையாக முன்வைத்தார் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் இருக்கும் சரிங்களா.
1935ஆம் ஆண்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அஃபிஷியலி டிமாண்டட் ஏ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறாங்க. அப்போ 1935ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் முறையாக இந்திய அரசியலமைப்பை உருவாக்க ஒரு அரசியலமைப்பு சபை அதிகாரப்பூர்வமாக கோரியது. சரிங்களா? அப்போ அதே தான் நம்ம ஏற்க படிச்சது. அதை பாருங்க, 1938ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு on behalf of the INC declared that the Constitution of Free India must be framed without outside interference by a Constitution Assembly elected on the basis of the adult Francis. This view was endorsed and retired by the INC by passing a resolution in 1939. அதாவது என்ன சொல்கிறாங்க, 1938ஆம் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சபையால் வெளிப்புற தலையீடு இல்லாமல் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு எப்படின்னா ஒரு வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் இருக்கணும். அதுவும் எப்படின்னா அந்த அரசியலமைப்பு சபை பார்த்தீங்கன்னா வெளிப்புற தலையீடு இல்லாமல் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த கருத்தை அவர் சொன்ன கருத்தை 1939 ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. யார்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அது மூலம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவது மூலம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆதரித்து மீண்டும் வலியுறுத்தியது. ஜவஹர்லால் நேரு சொன்னதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷும் தமிழையும் இப்படி இருக்குது. எது வேணும்னாலும் நம்ம பார்த்தோன்னா ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அதுபடி படிச்சிங்கன்னா ஒரே புக்கு அவ்வளோதான். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபீலே பண்ண முடியாது. இந்த என்ன செய்யணும்னா ஸ்கூல் புக்கு ஒரு தடவை படிச்சிடணும் பேஸு. அதுக்கப்புறம் பாலிட்டி இந்த லட்சுமிகாந்த் புக்கு இப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் 3வது ஓல்டு கொஸ்டினில் பாலிட்டி கொஸ்டினை மட்டும் நான் எடுத்துறேன். அதை பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே நீங்கள் டெஸ்ட் போட்டு அடித்தாலும் சரி தான். இதுன்னு என்ன செய்யணும்னா இன்னொன்று மெத்தட் எப்படி படிக்கலாம்னா இதே தான். புக்கும் மாறாது, ஸ்கூல் புக்கும் இந்த பாலிட்டி புக்கும் மாறாது. இதில் என்ன செய்யலாம்னா ஒரு ஓல்டு கொஸ்டின் எடுத்துக்கணும். அதில் ஏதாவது டாப்பிக் இதில் கொஸ்டின் கேட்டுப்பாங்களா, அந்த டாபிக் ரிலேட்டடாக இந்த புக்கில் படிச்சிடணும். புரியுதுங்களா? அப்படி படிக்கலாம். எப்படி படித்தாலும் ஒரே இதாக தான் ஆகும். அடுத்த பாருங்க, த டிமாண்ட் வாஸ் ஃபைனலி அக்செப்டட் இன் பிரின்சிபல் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் வாட் இஸ் நவுன் அஸ் த ஆகஸ்ட் ஆஃபர் ஆஃப் 1940. In 1942, Sir Stafford Cripps, a member of the cabinet, came to India with a draft proposal of the British government on the framing of an independent constitution to be adopted after the World War II. அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கோரிக்கை இறுதியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் 1940ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் சலுகை என்று அழைக்கப்படும் ஒரு கொள்கை அளவில், ஆகஸ்ட் சலுகையின் பேரில் ஒரு கொள்கை அளவில் எப்படின்னா ஒரு ஏமாற்றம், அதாவது பார்த்திங்கன்னா அறிவிப்பாங்க ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அப்படி மாதிரி கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் 1942ஆம் ஆண்டில் அமைச்சரவையின் உறுப்பினரான ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு சுதந்திர அரசியலமைப்பு, 2ஆம் உலகப் போர் முடிங்க அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு சுதந்திர அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு குறித்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் வரைவு முன்மொழிவுடன் இந்தியா வந்தார். அதாவது என்னென்னா 2ஆம் உலகப் போர் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தோன்னா சுதந்திர அரசியலமைப்பு நீங்களே சுதந்திரமாக ஒரு அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு நாங்கள் பார்த்தோன்னா ஒரு வரைவு அதை ஒரு அறிக்கையை கொண்டாடுறாரு. அதுதான் இது. சரிங்களா? அதான் வரைவு முன்மொழிவுடன் இந்தியா வந்தார் அப்படின்னு ஒரு அங்கே சொல்லி அனுப்பிவிட்ருங்க. அதை கொண்டுட்டு இங்கே வராரு. அது நடக்குமா? நம்மளை போரில் பங்கு பண்ண வச்சுட்டு இது பண்ணதுக்கு, அதனால தான் இது வேண்டான்னு நிராகரிச்சிருப்பாங்க. சரிங்களா? த கிரிப்ஸ் ப்ரொபோசல்ஸ் வேர் ரிஜெக்டட் பை த முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் என்ன செஞ்சாங்கன்னா ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க. விச் வாண்டட் India to be divided into 2 autonomous states with the 2 separate constitutional assembly. அதை என்ன சொன்னாங்க, கிரிப்ஸ் முன்மொழிவுகளை முஸ்லீம் லீக் கட்சி நிராகரித்தது. அவர்கள் இந்தியாவை 2 தனித்தனி அரசியலமைப்பு சபைகளுடன் 2 தன்னாட்சி நாடுகளாக பிரிக்க விரும்பினர். அவங்க அப்பவே பார்த்திங்கன்னா என்ன செஞ்சாங்களே, 2 தனித்தனி அரசியலமைப்பு நீங்கள் பிரிங்க, அதான் 2 ஆட்டோனமஸ் ஸ்டேட்டாகவும் பிரிங்க, 2 செப்பரேட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியும் பிரிங்க அப்படின்னாங்க. யார்? முஸ்லீம் லீக். அதுதான். இப்படி படிக்கணும்னாலும் படிக்கலாம், இப்படி படிக்கலையும் நம்ம படிக்கலாம். ஃபைனலி a cabinet mission was sent to India. It rejected the idea of the 2 constitution assembly to put forth a scheme for the constitution assembly which more or less satisfied the Muslim League. இறுதியாக ஒரு அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது. 2 அரசியலமைப்பு சபைகள் என்ற யோசனையை அது நிராகரித்தாலும் அது 2லாம் கிடையாதுன்னு அவர் நிராகரித்துட்டாங்க. முஸ்லீம் லீக்கை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ திருப்திப்படுத்தும் அரசியலமைப்பு சபைக்கான ஒரு திட்டத்தை அது முன்வைத்தது. அதாவது 2ன்னு சொன்னாங்களா முஸ்லீமுக்கு, அதெல்லாம் 2லாம் கிடையாதுன்னு இவங்க சொல்லிட்டாங்க. யார்? ஃபைனல் கேபினெட் மிஷன். இந்த கேபினெட் மிஷனில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு தான் இப்போ இந்த சோப் கலரில் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அந்த புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருப்போம். சரிங்களா? ஆனாலும் நம்ம பார்த்தா முஸ்லீம் லீக்கை பார்த்தா அந்த கட்சி பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுனால அவங்களுக்காண்டி ஒரு திட்டத்தை பார்த்தா திட்டியிருக்காங்க. சரிங்களா? சாட்டிஸ்ஃபை முஸ்லீம் லீக்
சரிங்களா. மோர் ஆர் லெஸ், அதிகமாக கொஞ்சமாக, அதிகமாக அல்லது கொஞ்சமாக திருப்திப்படுத்தணும்ல. ஏன்னா முஸ்லீமுக்கு நம்ம வந்து பார்த்தா உதாசீனப்படுத்திட முடியாது. சரிங்களா. அதனால் வந்து பார்த்தா அது சொல்லியிருப்பாங்க. த கேபினட் மிஷன் கான்சிஸ்டிங் ஆஃப் த 3 மெம்பர் யாருன்னா லார்டு பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டஃபர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் arrived இன் இந்தியா ஆன் March 24, 1946 அப்படின்னு இருப்பாங்க. த கேபினட் மிஷன் பப்ளிஷ் இட்ஸ் பிளான் அண்ட் மே, அதாவது வந்தது வந்து பார்த்தோன்னா மார்ச் 24, 1946. சரிங்களா. அந்த அவங்களோட பிளானை வந்து பார்த்தா வெளியிட்டது வந்து பார்த்தா May 16, 1946. பாருங்கள், தமிழ்லையும் இருக்கும். 3 உறுப்பினர் கொண்ட அமைச்சரவை தூதுக்குழு லார்டு பெத்திக் லாரன்ஸ், லார்டு ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் மார்ச் 24, 1946 ஆண்டு இந்தியாவுக்கு வந்தது. அமைச்சரவை தூதுக்குழு தனது திட்டத்தை May 16, 1946 வெளியிட்டது. ஸோ வெளியிட்டது எப்போ, வந்தது எப்போ, இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா படிக்கலே கொஸ்டின் கேட்டே படிக்கணும். சரிங்களா. எப்படி படிக்கலாம், இப்படி தான் கேள்வி கேட்டு படிச்சுட்டு, இது வந்து நம்ம வந்து எப்படி படிக்கணும்னு சொன்னேன். ஆனால் எப்படி படிக்கலாம்னா, இப்போ பாருங்கள், இதுலேயே எத்தனை கொஸ்டின் கேட்கலாம் பாருங்களேன். கேபினட் மிஷன் இருக்குது, எத்தனை பேருன்னு கேட்பாங்க. 3 மெம்பர்னு கேட்பாங்க. சரிங்களா. யாரெல்லாம் இருக்கான்னு கேட்பாங்க. இந்த 3 பேரில் இன்னொரு 4 பேரை குழப்பலாம். அப்போது இந்த 3 பேரையும், அதாவது பேர் நேம் நல்லா படிச்சுக்கணும், நம்பர்ஸ் வந்தால் நல்லா படிச்சுக்கணும், பிளேஸ் வந்தால் நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஏன்னா இதுதான் உங்களுக்கு குழப்பம். மற்ற கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவீங்க. சரிங்களா. இதுதான் குழப்பமாக இருக்குது. எதுனா நேம்ஸ்னால் வந்து பார்த்தோன்னா அது எந்த நேம்ஸ் வந்தாலும் சரி, நேம்ஸு, பிளேஸு, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்பர்ஸு, இதுதான் குழப்பம். மற்றதெல்லாம் குழப்பாது. சரிங்களா. அப்போது வந்து 3 பேர் என்னென்ன, யார், எப்போ வந்தாங்க, எப்படி கூட கேட்கலாம். இதை வந்து எதாவது குழப்பி கொடுப்பாங்க. அதெல்லாம் என்றைக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இத்தனை கொஸ்டின் இருக்குது இந்த ஒருத்தலைன்னு, அப்படி தான் படிக்கணும். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தா காம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்குது. அரசியல் சபையின் அமைப்பு. சரிங்களா. த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் கான்ஸ்டியூட்டட் இன் November 1946 அண்டர் த ஸ்கீம் ஃபார்முலேட்டட் பை த கேபினட் மிஷன் பிளான் கீழே வந்து உருவாக்குனாங்க. அதான் அமைச்சரவை மிஷன் திட்டத்தின் கீழே தான் உருவாக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் அரசியல் சபை நவம்பர் 1946 அமைக்கப்பட்டதுங்காங்க. அதோட திட்டத்தின் அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்கீம் வேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா கிளாஸ் போவோம். இப்படி வேணாலும் எடுக்கலாம், இல்லைன்னா இப்படி எடுக்குமா, இப்படி ரெண்டுத்தையும் இது வச்சு எடுக்கலாமா, எதுன்னு சொல்லுங்கள். இது பாலிட்டிக்கு நீங்கள் இப்படி தான் படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடுச்சு. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம போடலாம். அதுவும் நான் சொல்கிறோம்ல, இப்போது லட்சுமிகாந்த் புக்கு படித்தாலுமே சில கொஸ்டின் சில எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே போடுற மாதிரி இருக்காது. சில வந்து இப்போ படித்து வச்சு நீங்கள் போட்டலாம். புரியுதுங்களா. அந்த கொஸ்டின் நான் சொல்லலை, படித்ததை வச்சுமே போட முடியாத கொஸ்டின்லாம் வரும் பாலிட்டியில் வந்து பார்த்தோன்னா லட்சுமிகாந்த் புக்கு படித்தாலுமே. அப்போது அந்த நம்ம தமிழில் வர புக்கெலாம் அது அப்போ சொல்ல வேணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா. தொலைநோக்கு பார்வையோடு படிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு புக்குனாலும் தரமாக வந்து பார்த்தோன்னா, இப்போது நம்ம ஒன்று இதே மாதிரி படிப்போம், இந்த மெத்தட் மாதிரி. ரெண்டாவது மெத்தடாக ஃபஸ்ட்டு மெத்தட்னா இப்படி படிப்போம், இந்த மெத்தட் படி படிப்போம். எந்த மெத்தடுன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா. பாலிட்டி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பாலிட்டி மட்டும் இப்படி படிச்சிங்கன்னு வச்சுக்கலாம். அதான் ஓல்டு கொஸ்டின் எப்படி படிக்கலாம் தெரியுமா, பார்க்கலாம். நான் வந்து பார்த்தா ஓல்டு கொஸ்டின் பிரிக்க போகிறேன். சரிங்களா. இது வந்து பார்த்தோன்னா ஓல்டு கொஸ்டின் 2025 வரைக்கும், கடைசி நாள் இந்த எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். சரிங்களா. ஓல்டு கொஸ்டின் அதில் ஃபைனல் கீ வராதது தனியாக வச்சுருப்பேன், ஃபைனல் கீ வந்து தனியாக வச்சுருப்பேன். அது நம்ம வந்து பார்த்தோன்னா யூனிட் வைஸ் கொஸ்டின் பிரித்து நம்ம வந்து பார்த்தா கொடுப்போம் ஒரு யூனிட்டுக்கும். அதுவும் தரமாக இருக்கும். சரிங்களா. அது 2012 20 to 12 வரைக்கும், 2012 20 வரைக்கும் அதில் உள்ள கொஸ்டினும் ஃபைனல் கீ இருக்குது. ஃபைனல் கீ வச்சு பிரித்து இப்போ பாலிட்டியில் உள்ள கொஸ்டின்லாம் சரிங்களா கரெக்டாக கொடுத்துருவோம். அதுபடியும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ எப்படின்னா ஒரு கொஸ்டின் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நல்லா பாருங்களேன், இது ஒன்று கற்றுக்கிடுங்க. எதுனா இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குது, அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக நீங்கள் எப்படி படிக்கணும்னு கற்றுக்கிடுங்க. சரிங்களா. இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இரட்டைமலை சீனிவாசன் கொடுத்துருக்காங்க. அப்போ இரட்டைமலை சீனிவாசன் ரிலேட்டடாக படிக்கணும், தேடி படிக்கணும். நடேசன் ரிலேட்டட் தேடி படிக்கணும். சிங்காரவேலு ரிலேட்டடாக தேடி படிக்கணும். அயோத்திதாசர் பண்டிதர் ரிலேட்டடாக தேடி படிக்கணும். ஏன்னா அடுத்த இன்றைக்கி ஆப்ஷனில் இவங்க தான் வருவாங்க. அப்போ வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்படி ஒன்று படிக்கலாம். இதேமாரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா ஓரளவு கொஞ்சம் இதாக இருக்கும். அதாவது தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக இப்போ குலத்தொங்கன் ஃபஸ்ட்டுன்னு இருக்குது, இது ரிலேட்டடாக நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் தேடி படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்போ அந்த 4 பாயிண்ட்லேயே வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். 4 பாயிண்ட்ல கொஞ்சம் கூடயே தேடி படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா ஏன்னா அதே ரிலேட்டடாக தான் வந்து டாபிக் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இது பாருங்கள், இது நம்மளுக்கு பாலிட்டி கொஸ்டின். ஸோ இது வந்து அரசியல் கட்சிகள் சம்மந்தமாக, எலெக்ஷன் கமிஷன் அரசியல் கட்சிகள் சம்மந்தமாக அதில் வரும் நம்மளுக்கு. லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கும் டீட்டெயிலாக. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பார்ட்டி அதோட யார் தலைவர்னு கேட்டிருக்காங்க. அப்போது வந்து பார்த்தா நம்ம இதை என்ன செய்யணும்னா மேப்பு. சரிங்களா? மேப்பில் வந்து பார்த்தா இப்போ இந்தியா மேப் எப்படி இருக்குன்னா, இப்போது பவன் கல்யாண் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்காருன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த கட்சி போட்டு இப்படி பவன் கல்யாண் அப்படின்னு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிளேஸ் வரையிலலாம் கண்டிப்பாக மேப்பு யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அது பண்ணலாம் பிளேஸ் வரும்பொழுதெல்லாம். ஸோ வந்து பார்த்தோன்னா ஓல்டு கொஸ்டின் வந்து பார்த்தா இப்போ நம்ம பிரித்து கொடுத்துருவோம். இப்போ அரசியல் கட்சி சம்மந்தமாக படிக்கல வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் அங்கே வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்காங்க. அப்போவும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரிலேட்டடாக எந்த வருஷம் வந்தது அது இதுன்னு நம்ம வந்து பார்த்தோன்னா அது ரிலேட்டட் நிறைய படிச்சுக்கணும். அப்போ அதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட ரூல்ஸு அப்படின்னு படிச்சிங்கன்னு பாருங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நான் கொடுக்கேன், நான் தேடி படிக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அதை தேடினோம்னா அப்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ்னு வருது. இது ஒரு டிபார்ட்மெண்ட்டு, எது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்டு. அப்போ அதில் பாருங்களேன், அதில் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் பற்றி இருக்குது. கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2019 கூட வந்து பார்த்தோன்னா அதை இது பண்ணாங்க, ஆனால் சேஞ்ச் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2019 கூட இருக்குது. அப்போது ரூல்ஸ்லாம் வருது பாருங்கள். அப்போது அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மற்ற ஆக்ட்லாம் இருக்கா, அப்போ நம்ம அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், இந்த லீகல் மெட்ராலஜி ஆக்ட்டு, பியூரோ ஆஃப் இந்தியா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்டு, எம்ப்ளம்ஸ் அண்ட் நேம்ஸ் பிஐயு ஆக்ட்டு, அதை பார்த்தோன்னா இதேமாரி ஆக்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். இதாக இருக்கும், இன்னும் சிறந்ததாக இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து பார்த்தா தேடி தேடி படிக்கணும். தேடி தேடி படிக்க பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அது ரிலேட்டட் தேடி படிக்கல பாருங்களேன். தமிழ்நாடு ரிலேட்டடாக அந்த இதை ரிலேட்டடாக தேடி படிக்கல பாருங்கள். சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு சம்மந்தமாக. இப்போ பாருங்கள், கன்சியூமர் லாஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த கன்சியூமர் லா சம்மந்தமாக பாருங்களேன். கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 அமெண்டட் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2002 சொல்லியிருக்காங்க. கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் 87, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க. நல்லா பாருங்கள், தமிழ்நாடு கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ்னால் 88, கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ்னால் 87, தமிழ்நாடு கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ்னால் 88, இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. குரூப் 2 குரூப் 4 கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்பாங்க. எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955, சரிங்களா? இந்த சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930, இப்படிலாம் இது கேட்டிருப்பீங்க. இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். ஏன்னா இப்படி தேடி படிக்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம வேணால் ஓல்டு கொஸ்டின் ரிலேட்டடாக நம்ம வந்து கிளாஸ் போடுவோம். ஒரு ஓல்டு கொஸ்டின் ரிலேட்டடாக அது வந்து பார்த்தோன்னா அது ரிலேட்டடாக நிறைய எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தரேன் பாயிண்ட்டு. அப்போ வந்து பார்த்தா அது ரிலேட்டடும் கேட்பாங்க. சரிங்களா? அதில் பாருங்களேன், இதெல்லாம் கேட்டிருப்பாங்க பாருங்கள். த மோனோபோலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேடு ப்ராக்டிசஸ் ஆக்ட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்டு, இது எல்லாமே கேட்பாங்க. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தோன்னா இப்படி தேடி தேடி படிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மற்றவங்களோட நம்ம வந்து 5 கொஸ்டின் கூட போடுவோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கல இப்படி தான் படிக்கணும். சும்மா வந்து பார்த்தா படித்தோம்னு இருக்கக்கூடாது. இப்படி படித்தா தான் நம்ம வந்து பார்த்தோன்னா மற்றவங்களோட 5 கொஸ்டின் கூட போட முடியும். இப்படி படித்தா தான் வந்து பார்த்தா இந்த யூனிட் 9லாம் இப்படி கவர் பண்ணணும் பாதி. அதுபோக சிலபஸ் பேஸ்லையும் படிக்கணும். யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸு, இந்த மற்ற யூனிட் சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது கேட்குறாங்களா, டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின், இதெல்லாம் இப்படி தான் போட முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பாலிட்டி ரிலேட்டடாக இருக்குது, உச்ச நீதிமன்றம் தொடர்பானது. இது வந்து பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அந்த ஓல்டு கொஸ்டின் பேஸில் வந்து பார்த்தா பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நேராக என்ன செய்யணும்னா சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டட் நம்ம நெட்டில் படிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டினை பாயிண்ட் படிச்சுக்கணும். இந்த கொஸ்டினை நம்ம வந்து பார்த்தா இது மைண்டில் ஏற்றிக்கணும். எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் January 28, 1950ங்காங்க. அப்போது வந்து பார்த்தோன்னா இது 1900 செயல்பட தொடங்கியதுங்காங்க. அடுத்த பாருங்கள், நீதிபதி கனியா வந்து பார்த்தா முதல் தலைமை நீதிபதி. இது நல்லா உங்களுக்கு தெரியும். இது தற்போது உள்ள வளாகத்துக்கு 88ன்னு மாற்றப்பட்டதுங்காங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா இது தப்புங்காங்க. அப்போ பாருங்களேன், இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன செய்யணும்னா அது ரிலேட்டடாக படிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அது ரிலேட்டடாக படிக்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. இப்போ லட்சுமிகாந்த் புக்கில் அந்த பாயிண்ட் 3 இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், இது ரிலேட்டட் தேடி படிக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஏ
அபெக்ஸ் ஜுடிஷியல் பாடி அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாங்க. ஆர்டிகல் 124 படி கான்ஸ்டியூஷன் ஸ்டேட் த இப்படி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டு கோர்ட் கேம் இன்டு எக்ஸ்டென்ஸ் ஆன் ஜனவரி 26, 1950 வித் த கம்மிங் இன்டு ஃபோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் இனிஷியல் ஃபங்க்ஷன் எங்கே இருந்துச்சுன்னா பார்லிமெண்ட் ஹவுஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது மூவ் பண்ணி எங்கே ப்ரெசென்டிங் பில்டிங் லொக்கேட்டட் எங்கே வந்தாங்கன்னா திலக் மார்க், நியூ டெல்லி, 1958ங்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு 1988ன்ட்டாங்க இந்த மூடு ப்ரெசன்ட் பில்டிங்குக்கு. சரிங்களா, ப்ரெசன்ட் பில்டிங்குக்கு எப்போன்னா நமக்கு 58க்கு 88ன்ட்டாங்க. அப்படி தப்பு. சரிங்களா, அப்போ 3 தப்பு வந்துடும். ஸோ பாருங்கள், அதை காணியாக வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ வந்து பார்த்தா 2 கரெக்டாக வரணும். சரிங்களா, அதில் வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ் ஆன் ஜனவரி 28, 1950ங்க. சரிங்களா, இப்போ பாருங்களேன், சுப்ரீம் கோர்ட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் 26 ஜனவரி 1950ங்காங்க. அப்போ தான் வித் த கம்மிங் இன்டு ஃபோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்போ ஜனவரி 26, 1950. சரிங்களா, அப்போ என்னது வரும், ஜனவரி 26, 1950ன்னு வரும். ஸோ அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் 2 மட்டும் தான் கரெக்டு. நான் இது எக்ஸ்பிளைன் அந்த புக்கில் இல்லைன்னா சொல்லுறேன், இப்படி தேடி படிக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்தோன்னா அது இப்போ அது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டில் ரிலேட்டடாக இருக்க பாயிண்ட்லாம் கேதர் பண்ணிடணும். அப்படி படித்தோம்னா நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி தான் ஓல்டு கொஸ்டினை படிக்கணுமே தவிர சும்மா வந்து பார்த்தோம் ஆன்சர் மட்டும் கபகான்னு படித்து போனீங்கன்னா முட்டாள்தனமாக ஆயிரும், வேஸ்ட்டு தான். இப்படி படித்தா மட்டும்தான் இதாகும். இப்படி படிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் எப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்களா, அப்போ சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தோம் இந்த பாயிண்ட் நேராக வந்து பார்த்தா நம்ம லெக்சரிங் அந்த புக்கில் படிச்சுட்டு அப்போ அந்த பேஜில் உள்ளதெல்லாம் அப்படி படிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், அது யூஸ் ஆகும். இல்லை சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டட் இப்படி கொஸ்டின் கேட்க சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடாக போய் அங்கே படிச்சுட்டு வந்துடணும். அப்படி படிக்கலாம், எப்படினாலும் படிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு மெத்தட் தான். ஆனால் புக்கு இந்த புக்கு தான். சரிங்களா, ஓல்டு கொஸ்டின் வேணால் நம்ம இப்படி போடும். சரிங்களா, ஒரு சீரிஸ் மாதிரி போடும். ஒரு யூனிட்டாக நான் வந்து பார்த்தா போடுறேன். இந்த இதில் வந்து பாலிட்டி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இனிமேல் அடுத்தடுத்து ஒரு இது போடுறேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் உள்ள லெசன் லிஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நான் பிரிண்ட் இது டைப் அடிக்க கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டின் வேணுன்னா சொல்லுங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓல்டு கொஸ்டின் சீரியஸ் வேணால் நமக்கு கொடுத்தோம்னா வந்து பார்த்தோன்னா நல்ல இதாக இருக்கும். இப்போ எக்கனாமிக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஓல்டு கொஸ்டின் பேஸ்லேயே படித்தாலே வேலை முடிஞ்சு போச்சு. ஸ்கூல் புக்கில் உள்ளது சிலபஸ் ரிலேட்டடாக உள்ள லெசன் கொஞ்சம் லெசன் இருக்குது. அதை படிச்சுட்டு அதை ஓல்டு கொஸ்டின் பேஸில் நெட்டில் தேடி படிக்கணும். அது மட்டும்தான். அது ஓல்டு கொஸ்டின் பேஸில் படித்தாலே வேலை முடிஞ்சு போச்சு. புக்குலாம் தேவையே கிடையாது. எக்கனாமிக்ஸுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான புக்கு வாங்கினீங்கன்னா அது கிடைக்காது. வேணால் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான புக் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம நெட்டில் படிக்கிறத விட அது அவ்வளோ இதாக இருக்காது. சரிங்களா, இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக இருக்குன்னா ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக நெட்டில் தேடி படிச்சிட்டோம் வேலை முடிச்சுக்குது. அது வேணால் அதெல்லாம் நம்ம கொடுத்துடலாம். ஆனால் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அதை மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா, இப்படி படித்தா தான் சரியாக வரும். உங்களோட தாட்ஸு உங்களோட இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களோட கமெண்டில் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துட்டு அதுக்கு தக்கன வந்து பார்த்தா நம்ம ஃபர்தராக கொடுக்கும். சரிங்களா, இதுதான். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.